Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 2 polynomials. அதில் important model sums மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகேவா. சரி, ஸோ ஃபஸ்ட்டு சம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்க, the HCF of k, 2k, 3k and 4k where k is any positive integer அப்படின்னு. சரி, இங்கே எங்கே இந்த ஹெச்சிஎஃப் வந்தது அப்படின்னு பாலினாமியல் அப்படின்னு கேட்குறோம். பாலினாமியல்னால் என்ன சொல்லியிருக்கோம், எனி வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ வேரியபிள்னு பார்க்கும்போது நமக்கு மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் எல்லாமே நம்ம பாலினாமியலில் பார்க்குறது தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸோ பாலினாமியலில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாடலில் ஃபஸ்ட்டு சம்மே அப்படி தான் இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஹெச்சிஎஃப்பில் தனித்தனியாக தானே எடுப்போம். ஹெச்சிஎஃப் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, கே கமா 2k கமா 3k கமா 4k அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஹெச்சிஎஃப்னா தனித்தனியாக போடுவோம் இல்லையா. ஸோ இதில் கே மட்டும்தான் இருக்குது. ஸோ கே எடுத்தோம்னாலும் கே அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கே மட்டும்தான் சரியா. ஸோ இதில் என்ன பண்ணாலும் நமக்கு கே தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 2k அப்படின்னு எடுக்கும்போது இதில் நம்ம எல்சிஎம்மில் என்ன பண்ணுவோம், ஹெச்சிஎஃப்லலாம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் தான் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இங்கே நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால 2ஆல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 கேன்சல், ஆனால் வெறும் கே மட்டும்தான் இங்கே இருக்குது. தென் 3k அப்படின்னு எடுக்கும்போது இதுவும் என்னது ப்ரைம் நம்பர்னு பார்க்கும்போது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 போச்சு அப்படின்னா வெறும் கே மட்டும் இங்கே கிடைக்கும். 4k அதை செக் பண்ணும்போது இது 2 டேபிளில் போகும் இல்லையா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும் சரியா. ஸோ 2 இருக்குது, இங்கே கே போடுறேன் அப்படின்னா கேலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எனி இன்டீஜர் தான் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் இன்டீஜர். இங்கே ப்ரைம் நம்பர்னு சொல்லலை, கே இஸ் எனி பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால் கேலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே செக் பண்ணும்போது 2 போச்சு அப்படின்னா பேலன்ஸு இங்கே கே வரும். சரி, இங்கேயும் 2ஆல் செக் பண்ணும்போது 2 போச்சு, பேலன்ஸ் கே வரும். ஸோ இங்கே நமக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் என்னது கே, 2k, 3k அண்டு 4k அப்படிங்கிறத நம்ம ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு செக் பண்ணும்போது கேக்கு வந்தது என்ன அப்படின்னா வெறும் கே தான் சரியா. தென் 2k அதுக்கு செக் பண்ணும்போதும் என்ன வந்தது, ஃபஸ்ட்டு இருக்கிறது கேவாக எழுதிக்கிறேன், கே இன்ட்டு 2 ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு கே செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுனால 3kக்கு என்ன இருக்குது, கே இன்ட்டு 3. இங்கே 4kக்கு என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுகிறேன், கே இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ இது எல்லாத்துலேயும் நமக்கு ஹெச்சிஎஃப்ல என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத எடுப்போம் இல்லையா. ஸோ இங்கே ஹெச்சிஎஃப்க்கு காமனாக எடுக்கிறது என்னது, ஹெச்சிஎஃப் ஆஃப் என்னது கே கமா 2k கமா 3k கமா 4k ஈக்குவல் டு என்ன இருக்குது, கே சரியா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஹெச்சிஎஃப்னா என்ன இருந்தாலும் சரி நம்ம ஹெச்சிஎஃப்ல செக் பண்ண வேண்டியது அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான், எல்சிஎம்ல செக் பண்ண வேண்டியது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் அப்படின்னு. ஏன்னா இங்கே நம்பர் இருக்குது, இங்கே பவர்லேயும் எல்லாமே லீனியர் பவராக இருக்குது, அதனால் நம்ம இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் சரியா. ஆனால் இங்கே இதுவே வந்து கேக்கெல்லாம் பவர் வருது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம கேக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்லியிருக்கலாம், பவர் வருது அப்படின்னா இந்த கேக்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கலாம், கே இஸ் அ வேரியபிள். அதை தான் எல்சிஎம்மில் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே தான் வேரியபிளே இல்லையே, இங்கே தான் வெறும் ஃபுல்லாக வேரியபிளாக இருக்கே, நம்பர்ஸே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பவர்ஸ் இருக்குது. ஸோ பவர் இருக்கிறதுனால இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு முடியாத காரணத்தினால் பவர் வந்துச்சுன்னா பவருக்கு என்ன இருக்கோ அதால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் சரியா. ஸோ இதுக்கு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் a and b, அதாவது a கமா b if a equal to x cube y square and b equal to x y cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நம்பர் வரல அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ நம்பர் வராத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேரியபிளே எடுத்து பண்ணணும். நம்பர்லாம் வந்துச்சுன்னா வெறும் நம்பரை மட்டும்தான் செக் பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் சரியா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சம்ஸாக எடுத்திருக்கேன் நான். ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது எல்சிஎம் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கமா பி அப்படின்னு. சரி, ஏ கமா பி என்ன அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயரா அண்டு பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியாக எழுதிக்கிறேன், எல்லாமே வேரியபிளாக இருக்கிறதுனால ஒன்று கீழே ஒன்று எழுதிக்கிறேன், பி ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் கியூப். ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுவோம் இல்லையா. ஸோ அதில் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஒய் கியூப். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாலே நம்ம வந்து டிவைட் பண்ண பார்க்கலாம். ஸோ எக்ஸில் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் போச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கமா
இங்கே எக்ஸு போயிடுச்சு, ஒய் க்யூப் மட்டும். ஸோ எப்படி நம்ம நார்மலாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டிவைட் பண்ணுற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்போமோ, அதுக்கப்புறம் 3 பண்ணுவோமோ அந்த மாதிரி. இப்போ எக்ஸால் செய்யும்போது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒரு எக்ஸ் போயிடும். ஸோ ஒய் ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒய் க்யூப் அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ தென் இங்கேயும் எக்ஸ் இருக்குன்றதுனால எக்ஸை வந்து டிவைட் பண்ணுற வரைக்கும் போடுறோம். ஸோ எக்ஸு போயிடுச்சு. ஸோ ஒய் ஸ்கொயர் அண்டு ஒய் க்யூப். இங்கே செக் பண்ணும்போது எக்ஸ் என்ன 1 ஆயிடுச்சு. இங்கே ஒய்யால் செக் பண்ணும்போது ஒய் என்ன ஆயிருக்கு, இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் ஆகிடுச்சு. இங்கே ஒய் க்யூப். ஸோ ஒய் ஸ்கொயர் ஆகிடுச்சு. திரும்பவும் ஒய் பண்ணும்போது ஒய் இங்கே என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ இங்கே 1ன்றது எக்ஸ் 1 ஆகிடுச்சு. ஸோ 1 × ஒய் ஸ்கொயர் 1 தான்றதுனால இங்கே 1 நான் போடல. இங்கே கண்டிப்பாக போட்டோம்னா தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ இங்கே போடுறேன். ஸோ ஒய் திரும்பிய ஒய் செக் பண்ணும்போது இங்கே 1, இதுவும் 1. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இங்கே இருக்கிறது என்ன, எல்சிஎம் எடுத்து எழுதும்போது எல்சிஎம் அப்படின்னு எழுதும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஸோ எழுதும்போது என்ன சொல்லலாம், எல்சிஎம் அப்படின்னு எடுக்கும்போது எல்சிஎம் ஆஃப் என்னது, எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னது எக்ஸ் க்யூப், ஒய் இன்ட்டு ஒய் க்யூப். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது பவர் எது அதிகமாக இருக்கோ அந்த பவரை நம்ம மீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது பெருசு, இங்கே ஒய் க்யூப்புங்கிறது பெருசு. ஸோ அது ரெண்டுத்துலேயும் எடுக்கும்போது எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் தான் இதில் எல்சிஎம்மாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் பி அண்ட் கியூ ஆர் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் 4x² - 4x + 1 = 0, then find 1/p + 1/q + p × q அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் பி கியூன்னு கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா பி அண்ட் கியூ என்ன, அதாவது ஆல்ஃபா பீட்டா, அதாவது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு 4x² - 4x + 1 அப்படிங்கிறத ஃபேக்டரைசேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x² கோஎஃபிஷியன்ட் அண்டு கான்ஸ்டன்ட் அது ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 0. ஸோ 4 × 1s are 4 +4 தான், இங்கே -4 வருது. ஸோ ரெண்டுத்தையும் செக் பண்ணும்போது 4 1s are அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், இல்லை 2 2s are அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 2 2s are அப்படின்னு எடுக்கும்போது 4 இருக்குது. நமக்கு என்ன வேணும், -4 வேணும் ஆட் பண்ணால். ஸோ -2 -2 × -2 +4, -2 -2 ஆட் பண்ணால் -4 கிடைக்கும். ஸோ 4x² - 2x - 2x + 1 = 0. தென் இது ரெண்டுத்தில் எதை காமனாக எடுக்கலாம்னா 2x காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 2x - 1 கிடைக்கும். இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக எடுக்கலாம்னா ஒரு -1 மட்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2x - 1 இருக்கும் =0. ஸோ இங்கே 2x - 1 காமனாக எடுக்கிறோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், அங்கேயும் 2x - 1 கிடைக்கும் =0. ஸோ x = செக் பண்ணும்போது 1/2 கிடைக்குது. சரியா? 1/2, 1/2. சரி, இதில் ரெண்டுமே என்னது, இது ஒன்று ஆல்ஃபா ஒன்று பீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபாவுக்கு பதில் இதை பின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றுத்த க்யூன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஒன்று பி க்யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன வேணும் அப்படின்னா 1/p + 1/q + pq அப்படிங்கிறது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் p and q நமக்கு தெரியுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே pqவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? அங்கே கேட்டது என்னது, 1/p + 1/q + pq அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, இதில் எல்சிஎம் எடுக்கலாம். சரியா? எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும், p + q / pq + pq இந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஏன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும், இந்த ஃபேக்டரைசேஷனை இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல இதை முடிச்சுட்டு நான் இந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1/p என்ன இருக்குது, 1/2. ஸோ 1/1/2 + 1/1/2 q 1/2 தானே, ப்ளஸ் p × q என்னது 1/2 × 1/2. இதை நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு 1/1/2 அப்படின்னா என்ன பண்ணலாம், டிவிஷன் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறதுனால இங்கே வரும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ 1 × 2/1 ஆகிடும். ஸோ 2/1 எப்படி எழுதலாம், 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2/1 ஆகிடும். ஸோ 2 ஆகிடும். இங்கே ப்ளஸ்
1/4 ஆகிடும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 2 + 2 is 4. 4 + 1/4 இருக்கும். ஸோ 4 × 4 16, 16 + 1 17/4. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். சரி, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்காமல் ஃபேக்டரைசேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்தோம்னா எது P + Q அண்டு PQ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் என்னது A, B அண்டு C. சரியா? அப்போ sum of zeros product of zeros. அப்போ sum of zeros எடுக்கும்போது -B/A அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். சரி, -B/Aன்னு எடுக்கும்போது 4 -4 தான் இருக்குது. ஸோ -4 என்னது +4 ஆகிடும். இங்கே 4/4 = 1. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு எடுக்கும்போது C/A அது என்னது 1 தான் இருக்குது, பை A வந்து 4. சரியா? இப்போ இது ரெண்டுத்தை வச்சு செக் பண்ணும்போது இது என்னது ஆல்ஃபா பீட்டா, அதாவது P + Q. இது என்னது P × Q அப்படின்னு செக் பண்ணுறப்போ P + Q அப்படிங்கிறது 1. PQ என்னது 1/4 ப்ளஸ் PQ என்னது 1/4. ஸோ இங்கே 1/1/4 1/1/4 என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போயிடும். ஸோ 4 + 1/4 வரும். ஸோ இங்கே வந்தது தான் 4 + 1/4 வருது. இதை எல்சிஎம் எடுத்து செக் பண்ணோம்னா 17/4 வருது. ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம். எது இந்த ஏபி, அதாவது சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வச்சு போடுறதுனா இதை முதல்ல நம்ம எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இல்லை நான் எல்சிஎம் எடுக்கல, ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டேன், PQ வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த மெத்தடில் போடலாம். சரியா? ஸோ 2 மெத்தடும் சொல்லியிருக்கேன். ஸோ 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, if the polynomial 3x² - 7x - 6 is equal to 0, then find alpha inverse plus beta inverse. அதாவது alpha power -1 beta power -1 அதை இன்வர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்வர்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா இன்வர்ஸ் பீட்டா இன்வர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபோர்த்து சம்மில் நம்ம பார்க்கும்போது நமக்கு 3x² - 7x - 6 = 0. ஸோ ஆல்ஃபா என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஆல்ஃபா இன்வர்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்வர்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா இன்வர்ஸ், அதாவது ஆல்ஃபா பவர் -1 அப்படின்னா 1/ஆல்ஃபா அண்டு ப்ளஸ் 1/பீட்டா. சரியா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி பண்ணோன்னா கிராஸ் மல்டிப்ளை அண்ட் கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், சம் ஆஃப் தி ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கும்போது -B/A = என்ன எடுக்கலாம், -7 இருக்குது. ஸோ +7 ஆகிடும், டிவைடட் பை 3. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே சம் ஆஃப் ஜீரோஸு. ஸோ 7/3. இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதாவது C/A = -6 டிவைடட் பை 3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா -2 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை என்ன பண்ணலாம், -2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அங்கே இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்னது 7/3 ஹோல் திங் இஸ் டிவைடட் பை -2. ஸோ என்னது டிவிஷன் ஆஃப் டிவிஷன் அப்படின்னும் போது என்ன ஆகிடும், இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 7/3 இன்ட்டு -2 மட்டும் இருக்குது. ஸோ -1/2 ஆகிடும். சரியா? 2ன்றது தான் இங்கே கீழே இருக்குது, டிவிஷன் ஆஃப் டிவிஷன் கீழே இருக்குது. ஸோ அதனால் 2 திருப்பும் போது 1/2 ஆகிடும். அதனால் 1/2 -1/2ன்னு சொல்லிக்கலாம். -7 × 3 என்னது, -7 × 1 -7, 2 × 3 is 6. சரியா? ஸோ நமக்கு வந்த வேல்யூ என்னது, இதுக்கு ஆல்ஃபா இன்வர்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்வர்ஸ்க்கு என்ன கிடச்சிது, -7/6. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, if the polynomial √2x² - 4√2x plus 3√2 have zeros alpha and beta, then find 1/α² plus 1/β² அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் என்ன செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷனில் ரூட்டெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பயந்துடக்கூடாது. சரியா? ஸோ எழுதுங்க ஈக்குவேஷன்ஸ். √2x², x² ரூட்டுக்குள்ளே போடாதீங்க, அது பாலினாமியலாக இருக்காது. சரியா? x² வெளியே தான் போடணும். -4√2 இன்ட்டு x தனியாக எழுதணும், ப்ளஸ் 3√2. ஸோ இதில் செக் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா தானே.
சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னு எடுக்கிறோம். சம் ஆஃப் ஜீரோஸ்னால் என்ன? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி என்னதுங்க? -4/4√2 அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ 4√2 ஹோல் திங் இஸ் டிவைடட் பை √2. சரியா? அதாவது ஏ எடுத்துக்கிட்டேன், பி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 3√2 டிவைடட் பை √2. சரியா? இப்போ √2 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் √2 கேன்சல் பண்ணோம்னா சம் ஆஃப் ஜீரோஸ் என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் 3 கிடைக்குது. சம் ஆஃப் ஜீரோஸ் தான் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. சரி, இங்கே எங்கேருந்து ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துகிட்டு வருது அப்படின்னா இங்கே ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/பீட்டா ஸ்கொயர். ஸோ இதில் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆயிருக்கும் நமக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் திங் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. தான் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வந்திருக்கும். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நமக்கு தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது இந்த ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன பண்ணியிருப்போம்? ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணியிருப்போமா? ஸோ நமக்கு என்ன வேணும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். எனக்கு என்ன தெரியும்னா ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நமக்கு தெரியும். ஏன்னா சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோன்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம்? இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை இங்கே மாற்றுறதுக்காக இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயராக வச்சுக்கிட்டோம்னா இந்த 2ab இங்கே வந்துருச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? a plus b the whole square minus 2ab equal to a square plus b square. So alpha square beta square என்ன எழுதலாம்? alpha plus beta the whole square minus 2 alpha beta எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் alpha square beta square இதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா இது alpha square plus beta square அப்படியே வச்சிருக்கோம். இது என்ன எழுதலாம் அப்படின்னா a square into b square என்ன எழுதலாம்? ab the ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஹோல் திங் இஸ் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா என்ன இருக்குது? 3. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன இருக்குது? 4. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு 4 the whole square minus 2 into alpha beta என்ன இருக்கு? 3. whole thing is divided by 3 whole square. then இங்க 4 square என்னது? 16 minus 2 into 3 is 6. whole thing is divided by 9. so 16ல 6 போச்சுன்னா 10 divided by 9. so நமக்கு கேட்ட question என்னது? 1 by alpha square plus 1 by beta square is equal to 10 by 9. so this is the ஆன்சர். ஸோ சம்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ்லாம் எப்படிலாம் நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு சம்முக்குள்ளே போங்க. டேரெக்டாக அந்த சம் எனக்கு தெரியல ஸ்கொயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்ன பண்ணிடுவீங்க? கொடுக்குற வேல்யூவை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதே எடுத்து நம்மளால் என்ன பண்ணுவோன்னா 4 அப்படின்றத ஸ்கொயரில் போட்டுருவோம். 16 எடுத்து போட்டுருவோம் ஸ்ட்ரெயிட்டாகவே. அதுதானே சார் இங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை, இங்கே இருக்கிற அந்த 2 3 அதாவது 2 into 3ன்ற வேல்யூ இல்லாமலே போயிடும். அப்போனா என்ன வந்திருக்கும்? 16/9ன்னு போட்டு நீங்கள் வேலையை முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டது கஷ்டமாயிடும். சரியா? வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது if the zeros of the polynomial are -√17 and +√17 then find the polynomial equation அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுக்கறதுக்கு ஜீரோஸாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னு கொடுத்தா அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இது என்னது? ஸ்ட்ரெயிட்டாகவே ஜீரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜீரோஸில் -√17 இருக்கே வரலாமா அப்படின்னா ரூட்டுக்குள்ளே தான் மைனஸ் வரக்கூடாது, ரூட்டுக்கு வெளியே மைனஸ் வரலாம் இல்லையா? ஸோ அதனால் எடுக்கிறப்ப என்ன பண்ணிடலாம்? ரெண்டும் ஜீரோஸ்ன்றதுனால எக்ஸுக்கே எழுதிடலாம். எக்ஸுக்கு ஒன்று -√17 அண்ட் இன்னொரு எக்ஸ் என்னதுன்னா +√17. இந்த 17 அப்படிங்கிறத அதாவது √17ங்கிறத நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்? இந்த சம்மை ரிவர்ஸ் ப்ராசஸ்லேயே போட்டு வரலாம். சரியா? ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? +√17 உள்ளே வந்தால் -√17, -√17 உள்ளே வந்தால்
ப்ளஸ் ரூட் 17. ஸோ இங்கே இருக்கிறது என்ன ஆகிடும், ப்ளஸ் ரூட் 17 அப்படின்னு ஆகிடும். இது என்ன ஆகிடும், எக்ஸுக்கு மைனஸ் ரூட்டு 17 அப்படின்னு ஆகிடுமா. சரி, ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஈக்குவேஷனை மாற்ற சொன்னாங்களே அதனால். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் அதாவது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இங்கே எழுதும்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ்ஸு ரூட்டு 17 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரூட் 17 என்ன எழுதலாம், நம்ம ரூட் 17க்கு ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 17 ஆகிடும். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த பாலினாமியல் ஈக்குவேஷன். சரியா, பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாலினாமியல் ஈக்குவேஷனில் இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா, சரி இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு 0x மைனஸ் 17 ஈக்குவல் டு 0. ஏன்னா பாலினாமியல் என்னென்னு பண்ணியிருப்போம், அந்த பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ எக்ஸை காணுமே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கே எக்ஸ் இல்லை, அதாவது 0ல் இருக்குது. 0ன்னு போட்டால் 0 × x 0 இல்லையா, அதனால் இதை மென்ஷன் பண்ணாமல் இதோட முடிச்சிடலாம். இப்படியே நிறுத்தினாலும் சரி, இல்லை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதுவேன் இப்படி எழுதினாலும் சரி, ரெண்டுமே கரெக்டு தான். சரியா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆர் 1/2 அண்ட் 1/18 தென் ஃபார்ம் த பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எது, சம் ஆஃப் ஜீரோஸ் அண்டு சம் ஆஃப் ஜீரோஸ் என்னது, இங்கே 1/2. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னது 1/18. சரியா, ஸோ இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது சம் கே இன்ட்டு ஏதாவது கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேஷன் ஈக்குவல் டு 0. சரியா, இதுதான் ஈக்குவேஷன்ஸ், அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேஷன். இந்த மாதிரி சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தா பண்ண வேண்டியது. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ், இங்கே என்னது 1/2 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ 1/18. ஸோ இதோட விட்டுடலாமானா விட்டுறக்கூடாது, இது ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணணும் இல்லையா. இந்த மாதிரி இப்படி 3x ஸ்கொயர் மைனஸ் 7x + 6 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, -6. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியே போட்டோம்னா 0 / கான்ஸ்டன்ட், சரியா 0 ஆகிடுமா. ஸோ இங்கே என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/18 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா 18 இஸ் த எல்சிஎம். சரி, 18 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 18x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த 18 சும்மா தானே இருக்குது, இங்கே கொடுத்தோம்னா 18 × 0 0 ஆகிட போகுது. ஸோ 18x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் இதுக்கான பாலினாமியல் ஈக்குவேஷன். சரியா, ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ கொடுத்து பாலினாமியல் ஈக்குவேஷன் கேட்டோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ இதை மட்டும் போட்டிங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ரெடி ஆகிடும். பட் ரெடியான ஈக்குவேஷனை இந்த மாதிரி ப்ராப்பர் ஈக்குவேஷனை மாற்றுறதுக்கு இந்த எல்சிஎம்ஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எயித்து சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ரடிக் பாலினாமியல் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவாட்ரடிக் பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் அதாவது ப்ளஸ் 11x மைனஸ் 4 இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ஏபிசி எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 3 அண்ட் b ஈக்குவல் டு 11, c ஈக்குவல் டு -4. ஸோ சம் ஆஃப் ஜீரோ அப்படின்னு எடுக்கும்போது -b/a இல்லையா. ஸோ -b/a எழுதும்போது இங்கே 11 தான் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -11/3 அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ அப்படின்னு எடுத்து எழுதும்போது c/aன்னு இருக்குது. ஸோ சிக்கு இங்கே -4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதுதான் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படிங்கிறது. சரி, இப்போ ஆல்ஃபா பீட்டா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் தெரியும் இல்லையா. ஸோ இதுக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 4 அப்படிங்கிறத ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே இருக்கிற 3 × -4 தட் இஸ் -12. -12 வரணும், இங்கே ஆட் பண்ணால் 11 வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 12 1s எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே என்ன இருக்குது -12 இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே +11 இருக்குது. +11 வரணும்னா எங்கே சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 3x² + 12x - x - 4 = 0. இப்போது இது ரெண்டுத்தில் இருந்தோம் 3யும் எக்ஸையும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x + 4 அப்படி இருக்கும். இது ரெண்டுத்தில் இருந்தோம் மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -1 வெளியே எடுத்தோம்னா x + 4 கிடைக்கும் = 0. இப்போ ரெண்டுத்தில் இருந்தோம் x + 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3x - 1 = 0 இருக்கும். ஸோ இங்கே எடுக்கும்போது x + 4 = 0 and 3x - 1 = 0. ஸோ x = -4, இங்கே x = 1/3. ஸோ இதுதான் என்னது ஆல்ஃபா, இதுதான் என்னது பீட்டா. ஸோ ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு -4 தான் ஆல்ஃபா, ப்ளஸ் பீட்டா என்னது 1/3. ஸோ இதில் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 3 × 4 is 12, அதான் -12. -12 + 1 is -11/3. கிடைக்குதா? கிடச்சிருச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஸோ -4 × 1/3 அப்படின்னா என்ன ஆகும்? -4 × 1 is -4. ஸோ கீழே 3 இருக்குது, எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இங்கே -11/3 வருது, இங்கே -11/3 வருது. ஸோ இதுதான் அந்த வெரிஃபிகேஷன். சரியா? வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம ஃபேக்டரைசேஷனும் பண்ணி ஆகணும், அண்டு இந்த சம் ஆஃப் 0 ப்ராடக்ட் ஆஃப் 0வும் எடுத்து போட்டு செக் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நைன்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் ஜீரோஸ் ஆஃப் x² - 6x + a அண்ட் 3α + 2β = 20, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு தான் தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தான் தெரியும். அங்கே 3α + 2βன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். எதுக்காக? ஏக்காக. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x² - 6x + a அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இங்கே நம்ம எழுத வேண்டியது என்ன? சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது என்னது? -b/a. இங்கே a = 1, b = -6, c = a கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு 1, சிக்கு a அப்படின்றதுனால சி தூக்கி ஏல 1லாம் போட்டுறாதீங்க. இங்கே என்னென்னா நம்ம ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால தான் சிக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, இங்கே b/a -b/aன்னு எழுதும்போது ஆல்ரெடி 6ல் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -(-6) / aக்கு 1. ஸோ இங்கே வர்றது என்னது? +6 இஸ் த ஆன்சர். தென் ப்ராடக்ட் ஆஃப் 0 அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. இங்கே c/a, அப்போ c/a என்னது? a/1. ஸோ இது என்னது? c/aக்கு a, அதுதான் என்னது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரி, இங்கே இருக்கிறது நமக்கு ஆல்ரெடி கொடுத்ததில் இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா 3α + 2β = 20 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு தனியாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு தான் நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னு தெரியும். ஆனால் இங்கே 3α + 2βன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் படி சால்வ் பண்ணலாம். இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் முன்னாடி இருக்க சாப்டர் ஆச்சு. இதில் லீனியர் ஈக்குவேஷன்லாம் வருமானா நமக்கு போர்ஷன் முடிச்சாச்சு. ஸோ நமக்கு எந்த சாப்டர் வேணால் எதில் வேணுனாலும் லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு சாப்டர் தூக்கி இதில் லிங்க் பண்ணி LCM HCFஐ பாலினாமியலில் கேட்குறாங்க. அந்த மாதிரி இது அடுத்த சாப்டரான லீனியர் ஈக்குவேஷனை தூக்கி இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 6. இதை பார்க்க லீனியர் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கா? ஸோ இதில் என்ன பண்ணலாம்? நம்ம எலிமினேஷன் மெத்தடுக்கு போயிடலாம். எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலான்றதுனால நான் எலிமினேஷன் மெத்தட் போகிறேன். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணலாம்? இதுக்கு மாற்றி ஈக்குவேஷன். ஸோ இதில் 1 டைம், இதில் 3 டைம் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா மட்டும் தூக்க போகிறேன். அதனால் இது அப்படியே தான் வரப்போகுது. 3α + 2β = 20. இங்கே 3ஆல் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பண்ணணும். சரியா? 3 × α, 3α + 3β = 3 6 are 18. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் பண்ணிடலாம். ஏதோ புது வேரியபிள் புது சைனை மாற்றிருக்கோம், அதை மட்டும் அடிச்சிடலாம். ஸோ இங்கே -β = 2. ஏன்னா 2 + 2 வருது. அப்போது பீட்டா = -2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவில் ஏதாவது ஒன்றுத்தில் தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 6, ஆல்ஃபா -2 = 6. ஸோ ஆல்ஃபா =
6 + 2, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஏக்கு பிக்கும் இங்கே வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டாக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபாக்கு 8 போட்டுக்கிறேன், பீட்டாக்கு -2 போட்டுக்கிறேன். ஸோ -2 × 8 இஸ் -16. ஸோ இதுதான் என்னது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தான் என்னது, ஏன்னு வச்சுருக்கோம். ஸோ ஏ ஈக்குவல் டு -16. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம யோசிக்க வேண்டியது தான் பிரச்சனை. இங்கே என்ன வருது, எதுக்கு 3 ஆல்ஃபா + 2 பீட்டா கொடுத்துருக்காங்க, இது என்ன மெத்தடில் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்துடும். லீனியர் ஈக்குவேஷன்லாம் அதுக்கப்புறம் தானே, இந்த மாதிரி வந்து ரெண்டு சாப்டர்ஸை கம்பைன் பண்ணி தர்றதுக்கு சான்ஸ் இருக்கானா, கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சம்ஸ் எங்கேயா இருந்தால் கிடச்சா நெட்டில் கூட கிடைக்கும், எடுத்து செக் பண்ணி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம். 10th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் 5x² - 4 - 8x and verify the relationship between the zeros and the coefficients of the polynomial. ஸோ வெரிஃபை அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ரெண்டுத்தையும் அதாவது ரெண்டு மெத்தட்லேயும் போட்டுருக்கணும். ஒன்று சம் ஆஃப் ஜீரோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ ஒன்றுத்தில் செக் பண்ணியிருக்கணும். இன்னொன்று நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த வர ஜீரோஸ் எடுத்து ஆல்ஃபா பீட்டாவில் போட்டு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 5x² - 4 - 8x. நம்மளுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே 5 × 8 போட்டு எனக்கு ஆன்சர் வரலன்னு வாங்க. ஈக்குவேஷனை முதல்ல அலைன் பண்ணணும். அலைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷனுடைய பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அப்போ x⁴2, x⁴1, அப்புறம் 4, x⁴0. x⁴0னா என்ன, எனிதிங் பவர் 0 இஸ் 1. அதனால் இங்கே 4. ஸோ பாலினாமியலோட இன்ட்ரடக்ஷன் கவனிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக புரியும். ஸோ இதில் 5x² - 8x - 4 = 0. இப்போ தான் நம்ம ஈக்குவேஷனே ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபேக்டரைசேஷனுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு x உடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 5 × -4 இஸ் -20. அப்புறம் இங்கே ஆட் பண்ணால் -8 வரணும். சரி, 20 எடுக்கும்போது என்ன எடுக்கலாம், 5 4s are 20. சரியா, இன்னொன்று 10 2s are 20. இதில் ரெண்டுத்துலையும் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்படின்றதுனால இதுக்கு மைனஸ் போடுறேன். அப்போது 10, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 10 × 2 20. இங்கே -10 + 2 இஸ் -8. ஸோ வந்துருச்சா, அப்படியே எடுத்துக்கலாமா. ஸோ 5x² - 10x + 2x - 4 = 0. இங்கே 5x நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கிறது பேலன்ஸ் x, இதில் இருக்கிறது பேலன்ஸ் 2. இங்கே இதே மாதிரி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா 2 மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். ஸோ x - 2 = 0. ஸோ தென் x - 2 ரெண்டுத்தையும் காமனாக எடுத்தோம்னா இதில் பேலன்ஸ் இருக்கிறது 5x + 2 = 0. ஸோ x - 2 = 0, 5x + 2 = 0. அப்போது x = +2. இங்கே x = -2/5. ஸோ இதுதான் என்னது ஆல்ஃபா, இதுதான் என்னது பீட்டா. நமக்கு ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷனில் ABC எடுத்து எழுதிக்கலாம். ஸோ A = 5, B = -4 -8 அண்டு C = -4. சரியா. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஈக்குவேஷனை செக் பண்ணதுக்கப்புறம் ABC எடுத்து எழுதுங்க, இல்லைனா குழப்பிடும். சரியா, இதுதான் நமக்கான ப்ராப்பர் ஈக்குவேஷன். C எப்போவுமே கான்ஸ்டன்ட். சரியா. நெக்ஸ்ட்டு நமக்கு சம் ஆஃப் ஜீரோஸ்னு எடுக்கும்போது -b/a அப்படின்னு எடுப்போம். ஸோ -b/a, இங்கே பியில் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. -8 / 5. ஸோ என்ன எழுதலாம், -× -+. ஸோ 8/5 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்னு எடுக்கும்போது c/a. ஸோ c என்ன இருக்குது, -4 / 5. ஸோ இதான் என்னது நமக்கு ஆல்ஃபா பீட்டா. சரியா, ஆல்ஃபா பீட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = ஆல்ஃபா = 2 அண்ட் பீட்டா = -2/5. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அதனால் 2 - 2/5. இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 2 5s are 10, 10 - 2 is 8 / 5. ஸோ ஆல்ஃபா பீட்டா என்ன வருது, 8/5. இங்கேயும் வெரிஃபை ஆகிடுச்சு, இங்கேயும் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 2 × -2/5. 2 × 2 4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் -4/5.
ஸோ இங்கே -4/5 வருது, இங்கே -4/5 வருது. ஸோ வெரிஃபிகேஷன் ஓவர். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம வெரிஃபை பண்ணி ஆன்சர்ஸை செக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். எந்த ஒரு சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடியும் அதோடைய இன்ட்ரடக்ஷனை தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா சம்ஸ் தெளிவாக புரியும். சம்மை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா சத்தியமாக சம்மு புரியவே புரியாது. எங்கேருந்து எது எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாகவே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸில் தேவையான நம்பர் ஆஃப் சம்மை எடுத்து பார்த்தீங்கனாலும் புரியாது. எந்த எக்ஸசைஸ் பார்க்குறதா இருந்தாலும், எந்த சாப்டர் பார்க்குறதா இருந்தாலும் முதல்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே வந்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஸோ இந்த இந்த விஷயத்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு எக்ஸசைஸ்க்கு வாங்க. இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு எந்த ஒரு சம்முக்கும் போனீங்கன்னா எந்த சம்முமே குழப்பாது, ஈஸியாக புரியும். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய லைக்ஸ் கொடுக்க நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். இது எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.